Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா Adobe Flash CS3 ல எப்படி நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Flash ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இதல நமக்கு ஃபர்ஸ்ட் பட்டன் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ரெக்டாங்குலர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடுல பார்த்தா நமக்கு டூல் பார்ல ரெக்டாங்குலர் டூல் இருக்கும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணி நம்மளோட டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதனோட கலர் நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிட்டு இதனோட ப்ராப்பர்ட்டில பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் மேலே டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு நமக்கு லேபிள் தேவை. இப்போ அந்த லேபிளுக்காக நான் அதில் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட டூல் பார்லேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் இருக்கும். இப்போ டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் அதில் டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதில் கிளிக் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேம் இதனுடைய ப்ராப்பர்ட்டியில் இதனுடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இதனுடைய ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பட்டனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக இந்த லேபிள் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இதை நான் ரைட் கிளிக் பண்ணால் போதும், நமக்கு கன்வெர்ட் டு சிம்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இப்போ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டனுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இதனுடைய ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா CLK அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட்டன் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒர்க் நடக்கணும். இப்போ அதுக்காக தான் பட்டன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கிளிக் பண்ணும்போது எப்படி நம்ம ஒரு ஒர்க் நடக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். F9 கொடுத்தா போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேயரை ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஈவெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். CLK அப்படிங்கிற பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட் லிசனர். இப்போ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் ஈவெண்ட் ஆட் பண்ணோம். இப்போ கிளிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸில் தான் கிளிக் பண்ணுவோம். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஈவெண்ட் கொடுத்துக்கிறேன். மவுஸ் ஈவெண்ட் டாட் இதில் கிளிக் அப்படிங்கிற ஈவெண்ட்டை கொடுத்துக்கிறேன். அதாவது கிளிக் ஆகும்போது நமக்கு ஒர்க் நடக்கணும், அதனால் கிளிக் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ பட்டன் கிளிக் ஆகும்போது நமக்கு என்ன ஒர்க் நடக்கணுமோ அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்கிறேன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு CAL அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் நான் CAL அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜென்ரேட் ஆகிற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக வரும். அந்த ஈவெண்ட் நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரிசீவ் பண்ணி ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஈவெண்ட் நமக்கு வர ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஈவெண்ட், அதனால் மவுஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப், இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு எந்த வேல்யூ ரிட்டன் ஆக போகிறது கிடையாது, அதனால் வாய்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பட்டன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த CAL அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ இந்த CAL அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறேன். மெசேஜ் டிஸ்பிளே ஆகிறதுக்காக ட்ரேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டன் கிளிக்டு அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபைல் ரன் ஆகிடும். கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும் போதும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் கிளிக்டு அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம Adobe Flash CS3 எப்படி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம ஈவெண்ட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டில் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது மறக்காம எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.